ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ல இருந்திருக்கு. ஸோ அந்த புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்து கடைசி ஒரு 1 ஹவரில் வந்து செல்லிங் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்ஜிங் வந்து போட்டதுனால நான் எப்படி என்னோட கேபிட்டல் கொஞ்சம் சேவ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, கடைசி 1 ஹவரில் என்ன நடந்துச்சு, பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. ஸோ நாளைக்கு நமக்கு என்னென்ன சான்சஸ் இருக்குது, நாளைக்கு வந்து எப்படி கேப் அப் கேப் டவுன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெரோதால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஷ் இருந்துச்சு. ஸோ அது வந்து எல்லா யூசர்ஸ்க்கும் வந்து இம்பாக்ட் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா சில யூசர்ஸ்க்கு வந்து கண்டினியூ ரன் ஆகிட்டு இருந்துச்சு. சில யூசர்ஸ் வந்து எனக்கு டெலிகிராமில் வந்து பிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கிராஷ் ஆயிடுச்சு. பட் உடனே ரெக்கவரும் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம என்ன ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நேற்று நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இண்டஸ்இண்ட் பேங்கை வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ரீசன் என்ன சொல்லுன்னா வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகாட்டி இதைத்தான் நான் வந்து நேற்று சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும்னா நமக்கு வந்து ப்ராப்பர் ஹெட்ஜிங் வேணும், இல்லைன்னா வந்து பிரச்சனை தான். ஸோ இந்த ஹெட்ஜிங் இல்லைன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நேற்று வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் ஜூலை ஃபியூச்சர் வந்து நான் ஒரு 5900 வந்து ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. ஓகேங்களா? பட் இன்னைக்கு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு 2475 ருபீஸ் லாஸ். ஓகேங்களா? நான் ஹெட்ஜிங் பண்ணாமல் இருந்திருந்தா எனக்கு 2700 ருபீஸ் வந்து லாஸ் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸ்டார்டிங்லே. பட் நான் ஹெட்ஜிங்கில் வந்து பண்ணியிருந்தேன். 780 கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணி வச்சிருந்தேன். அதனால அதில் எனக்கு 3060 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ ஓவராலாக நான் அந்த ரெண்டையும் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 500 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் தான் நான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ இதான் வந்து ஹெட்ஜிங்கோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இந்த கேப் அப் கேப் டவுனை வந்து நம்ம வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது அது. ஓகேங்களா? ஸோ அது வந்து மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வர்றதுனால நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. ஸோ சில நாட்கள் நமக்கு சாதகமாக இருக்கும், சில நாட்கள் நமக்கு பாதகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டாக வைக்கணும் அப்படின்னா ஹெட்ஜிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெட்ஜிங் பண்ணதுனால எனக்கு இன்னைக்கு ஒரு 2400 ரூபா சேவ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி லாஸை தவிர்க்கும் போது நமக்கு வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3800 ருபீஸ் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் நான் எங்கே எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து நான் என்னோட டெலிகிராம் குரூப்லேயே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அதாவது நேற்று இருந்த அந்த சேனல் பேட்டர்னை வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணும்போது நான் வந்து சின்னதாக ட்ரேட் எடுத்தேன். நான் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லேயே என்னோட ட்ரேட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான தூக்கம் இல்லை, அதனால நான் இன்னைக்கு கண்டினியூ பண்ண விரும்பல. ஸோ அதனால க்ளோஸ் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன் கம்முன்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக தான் எடுத்தேன். 2 ட்ரேட் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஜூன் ஃபியூச்சரில் வந்து எனக்கு ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட்டு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1500 சம்திங் 1500 வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட் ஸ்ட்ராட்டல் பேங்க் நிஃப்டியில் போட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட்டோட காட்டுறேன். ஸோ நான் வந்து நிஃப்டியில் ஜூன் ஃபியூச்சரில் எங்கே என்ட்ராக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பை பண்ணது ஓகே 2 லாட் பை பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா 15566 பை பண்ணேன், 76 க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பை பண்ணது செல் பண்ணது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபியூச்சரில் நான் பை பண்ண இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லாட் எகைன் 33,057. நான் செல் பண்ணது பார்த்தீங்கன்னா 33,086. ஸோ அதில் வந்து 1500 வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. ஸோ இது இல்லாமல் நான் இன்னைக்கு என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும்னு நினச்சேன். பட் பார்த்தா ஒரு டைரக்ஷன்லேயே போயிருக்கு. பட் நான் சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஷார்ட் ஸ்டாட்டல் போட்டேன் 33,100 அப்படிங்கிறதுல வந்து நான் ஷார்ட் ஸ்டாட்டல் போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 600 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து போட்டது பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த ஹெட்ஜிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹெட்ஜிங்கை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நான் என்னோட என்ட்ரியை வந்து சார்ட்டில் காட்டுறேன். ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்து நம்ம நேற்று பேசிக்கிட்டு இருந்த அந்த சேனல் பேட்டர்ன். ஸோ இந்த சேனல் பேட்டர்னில் வந்து நம்ம நேற்று ட்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷார்ட் ஸ்டாட்டல் போட்டிருந்தோம். அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிகினிங்லேயே இந்த சேனல் பேட்டர்னுக்கு மேலே ஓப்பன் ஆகி நமக்கு வந்து ஒரு அப்சைடு மூமெண்டம் இருந்திருக்கு. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இதே மூமெண்டம் தான். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த 1 ஹவர்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி என்னால் சரியான தூக்கம். ஸோ அதனால் நான் கண்டினியூ பண்ண விரும்பலை. அதனால் க்ளோஸ் பண்ணிட்டு நான் போயிட்டு என் வேலையை பார்த்தேன். மினிமம் ப்ராஃபிட் வந்தால் கூட ஓகேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்னைக்கு ஒரே டைரக்ஷனில் தான் மார்க்கெட் போயிருக்கு. இன்னைக்கு வந்து ஒன் வே டைரக்ஷன். பட் இது நாளைக்கு கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டால், ஸோ ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசி ஒரு 1 ஹவரில் வந்து
பயங்கரமான செல்லிங் இருந்துச்சு மார்க்கெட்டில், ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே ரீடெஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபால் இருக்கும்போது நம்ம வந்து ரீடெஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீடெஸ்ட்டை தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வீக்லி கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் வீக் கேண்டிலுக்கு விட இந்த வீக் கேண்டில் வந்து ஒரு 50% மேலே எபோவ் வந்து க்ளோசிங் இது வரைக்கும் வச்சிருக்கு. பட் இன்னைக்கு இந்த வீக் வந்து நமக்கு எக்ஸ்பைரிக்கே இன்னும் 2 நாள் இருக்கு. அப்போ இந்த வீக் நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா ஃப்ரைடே வரைக்கும் 3 ட்ரேடிங் செஷன் இருக்கு. ஸோ பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் வந்து ரீடெஸ்ட்டாக தான் பார்ப்பேன். சில பேர் வந்து ட்ராப்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்னன்னா மார்க்கெட்டை ஏற்றுற மாதிரி ஏற்றி அப்படியே அங்கேருந்து பயங்கர செல்லிங்கை கொடுக்குறது, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இண்டிசிஷன் கேண்டில் மாதிரி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல அப்சைடு மூமெண்டம் இருந்திருக்கு. இதில் ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாஸ்டாக் மார்க்கெட் கிடையாது, ஓகேங்களா. நேற்று வந்து நாஸ்டாக் லீவு. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டு அதனோட இம்பாக்ட் கிடையாது. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு தான் நாஸ்டாக் ஓப்பன் ஆகும். அதனால் நமக்கு நாஸ்டாக் வந்து எந்த இம்பாக்டும் கிடையாது. பட் நாளைக்கு இன்கேஸ் ஒரு வேளை நாளைக்கு நாஸ்டாக் வந்து ஒரு பயங்கர புல்லிஷாக இருந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் பயங்கர புல்லிஷாக இருந்தால் கூட நான் எந்த லெவலுக்கு மேலே போகாதுன்னு எதிர்பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கட் பண்ணாது. எந்த லெவல்னா நான் சொல்கிறது 15,884 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாதுன்னு தான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,780. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த சின்ன சின்ன என்ட்ரி தான். நான் எகைன் இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியில் என்ட்ரு ஆனேன், இந்த இடத்துல என்ட்ரு ஆகிட்டு எகைன் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த 1 ஹவர் கேண்டிலையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே, ஓகேங்களா. ஸோ ஓவராலாக இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நான் 1 ஹவர் தான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 1 ஹவருக்கு ஒரு 3,800 rupees அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ கேபிட்டல் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம், ஸோ நம்ம பை பண்ணி காமிச்சிருவோம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,98,000 ஒவ்வொரு 2 லாட்டுக்கு. நான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டில் எடுத்தேன். ஸோ அது வந்து 1,98,000. அப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே எடுக்கும்போது அதே மாதிரி 1,98,000 அந்த ரேஞ்சு வந்திருக்கும், ஓகேங்களா. ஷார்ட் ஸ்டாடல் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் கொஞ்சம் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தா எப்படி பார்த்தாலும் 2 லட்ச ரூபாய் வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 லட்ச ரூபாய் யூஸ் பண்ணி 3,800 rupees தான் ப்ராஃபிட்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய கேபிட்டல் வச்சுருந்தேன். கொஞ்சம் என்னோட கேபிட்டலை வந்து வேறு போர்ட்ஃபோலியோக்கு வந்து நான் டைவர்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட பாதி தான் வச்சுருக்கேன். ஸோ பாதி வச்சு நான் வந்து இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 3,800 rupees வந்து டெய்லி நம்ம வந்து 3,800 rupees 5,000 rupees 10,000 rupees டார்கெட் வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ வர்றதை அன்றைக்கி எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நான் இண்டஸ்இண்ட் பேங்கை ஹோல்ட் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே கேப் அப் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னால் எமோஷன்ஸ் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. நான் வந்து தூங்கலை அப்படின்னா எமோஷன்ஸ் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. என்னோட சைக்காலஜி வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன், ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு என்னோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ எகைன் வீடியோவுக்காக வந்திருக்கேன், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இந்த லெவலுக்கு வெயிட் பண்ணலாம், ஓகேங்களா. நமக்கு வந்து இந்த லெவலுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் நிஃப்டிக்கு. ஸோ இந்த லெவலை வந்து டச் பண்ணி எகெயின் ஒரு ரிவர்சல் வருதா இல்லை இங்கிருந்தே நமக்கு வந்து ரிவர்சல் வருதான்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் அதே தான். ஸோ பேங்க் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 1 ஹவர் பயங்கர செல்லிங் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் உரியாக தான் இருக்குது. ஆனால் இந்த லெவலை மாதிரி தொட்டுட்டு நான் எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு டவுன் சைட் மூமெண்டம் தான் எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் ஏறிட்டே தான் இருக்குது. யூஎஸ்லேயும் சரி இந்தியாவிலையும் சரி எக்கனாமிக்கல் வைஸாக வந்து எந்த கண்ட்ரியுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல குளோபலாக, ஓகேவா. ஸோ அதனால் இந்த குளோபல் இஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து டெஃபினட்டாக நம்ம மார்க்கெட் இன்னும் கீழே தான் புஷ் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். பட் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது, அப்போ நம்ம வந்து இந்த டவுனை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறையா பை பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ வந்து டச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணும்போது வந்து மார்க்கெட் ஆப்வியஸாக வந்து பையர்ஸ்க்கு கொஞ்சம் சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா கீப் ஆன் செல்லிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எந்த நேரமும் அவங்க வந்து அதாவது பைக்கு வந்து டேர்ன் ஆக வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குதான். பட் எஸ் இன்ட்ராடே ட்ரேடர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு
எந்த பேட்டர்ன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எங்கே கேண்டில் ஸ்டிக்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அங்கே மட்டும் ட்ரேட் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தால் கூட அன்றைக்கி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? உங்களோட சைக்காலஜி சரியில்லை அப்படின்னா அன்றைக்கி ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறனாலே உங்களுடைய மணியை வந்து நீங்கள் கேபிட்டலை வந்து சேவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுவே ஒரு ஏர்னிங்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெரோதா வந்து இன்னைக்கு கிராஷ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த இம்பாக்ட் தெரியல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு மேலே தான், கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் 12 மணிக்கு அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கிராஷ் ஆயிருக்கு. பட் எனக்கு அந்த இம்பாக்ட் இல்லை. ஏன்னா நான் மார்னிங்கே முடிச்சிட்டேன் இல்லையா? ஸோ அதனால் எனக்கு அந்த இம்பாக்ட் தெரியல. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் எடுத்த ட்ரேடு வந்து நான் என்னோட டெலகிராம் குரூப்பில் போட்டிருந்தேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னோட டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்தேன் கரெக்டாக இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகும்போது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பேங்க் நிஃப்டி. ஸோ பிரேக் அவுட் ஆகும்போது போட்டிருந்தேன். இங்கே தான் நானும் ட்ரேட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து நல்லா அப்சைட் மூமெண்டம் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இதில் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒரு நண்பர் எனக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.